கேரளா மாநிலம் கோழிக்கோடு கோவிந்தபுரத்தை சார்ந்தவர் தான் வந்து அந்த பர்சன். டெக்ஸ்டைல் ஃபர்ம்ல வேலை பார்க்குறவர். வேலைக்கு போகும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லும் போது அவருக்கு தெரியுது வீடியோ இந்த அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. போட்ட கொஞ்ச நேரத்தில் 20 lakhs. அவருடைய நண்பர் ஒரு அஸ்கர் அலி அப்படிங்கிறவர்கிட்டையும் இதெல்லாம் சொல்லி அவர் என்கிட்ட என்ன பண்ணாரு அப்படின்னா வருத்தப்பட்டாரு. கூடவே அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க, அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு முழுக்க இன்ன வரைக்கும் ஒரு பெண்ணினோடு யார் விக்டிம் அப்படிங்கிற விஷயமே நம்மளால இதுல எடுக்க முடியல. விக்டிம் கார்டு யாருக்கு கொடுக்கறது, விக்டிம் யாருன்னே தெரியாதப்போ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ், இந்த 10 வருஷம் ஜெயில் தண்டனை, 1 கோடி ரூபாய் அபராதம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமா? எடுத்துட்டீங்க, நீங்க நேரம் அடுத்தது என்ன பண்ணிருக்கணும்? வீடியோ அப்லோட் பண்ணிருக்கணுமா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும்? போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? இப்போ இதே மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு இடத்து வீடியோ போடுறது அது ஃபன்னா பார்க்குறோம்ல. இப்போ இல்லை அவங்க உடம்பு முழுக்க வந்து அட்டைகளை கட்டிக்கிட்டு கேமராவை வச்சுக்கிட்டு ஏறின ஒரு விஷயமா இருக்கட்டும். கூடவே அந்த பஸ்ல வந்து சிசிடிவியும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதை வடக்கரையில் வச்சு அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணி இப்போ 14 days வந்து பிரிசனில் வந்து அடைச்சிருக்காங்க. டிஐஜி தலைமையிலும் கமிஷனர் தலைமையிலும் வந்துட்டு குழு அமைச்சு இதை வந்து விசாரிக்கணும். 1 வாரத்துக்குள்ள எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். கேரளாவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோக்காக ஒரு ஆணை தப்பாக சித்தரித்து ஒரு பெண் போட்ட வீடியோக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன வழக்கு போட்டிருக்காங்க, அந்த வழக்குடைய தன்மை என்ன? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இந்த ஒரு கேஸ் அகெயின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது ஜஸ்டிஸ் ஃபார் மென் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திரும்ப எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு ஹேஷ்டேக்காக மீம்ஸ் வழியாக வந்து நம்ம சர்க்குலேட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஏன்னா எப்பவுமே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் விமன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். இதே மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்கான ஒரு விஷயம் வந்து ஒரு விமனுக்கு நடக்கலாம் மென்னால அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இந்த கேஸ் திரும்ப வந்து ஸ்டில் வந்து நம்மளால யார் விக்டிம் அப்படிங்கிற விஷயமே நம்மளால இதில் எடுக்க முடியல. விக்டிம் கார்டு யாருக்கு கொடுக்கறது, அவருக்கு கொடுக்கறதா இல்லை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டில் வந்து இன்னும் ரிவீல் ஆகாத ஒரு விஷயம் வந்து அதில் போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயே லைக் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னீங்க, லைக் ரீல்ஸ்க்காக லைக்ஸ்க்காக வந்து வீடியோ எடுத்து போட்ட ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்ப அதை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது எந்த பக்கம் ப்ரூவ் ஆக போகுது அப்படிங்கிறத வச்சு தான் யாருக்கு இந்த விக்டிம் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இல்லை அந்த பெண், ஏன்னா நம்மளே நிறைய பார்த்துருப்போம், நிறைய டெத்து நடந்ததாக இருக்கட்டும், நிறைய வந்து போயிட்டு நிறைய வந்து ஒரு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு ஒரு சூசைடல் ஒரு விஷயமா இருக்கட்டும், அது இந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்காக வந்து ஒரு லைக்காக வந்து பண்ண விஷயங்களும் அதனை சார்ந்த ஒரு கேசஸும் நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 16th பஸ்ஸில் நடந்த ஒரு விஷயம், 18th வந்து தன்னுடைய உயிரே வந்து அவர் மாற்றிக்கிட்டாரு. எல்லாம் தாண்டி தலைமறைவாக இருந்த ஒரு லைக் பெண்ணை வந்துட்டு போலீஸார் வந்து நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வடக்கரையில் வச்சு அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணி இப்போ 14 days வந்து பிரிசனில் வந்து அடைச்சிருக்காங்க. தட் இஸ் ஃபார் ஃபர்தர் என்கொயரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, சரி, என்ன ஆச்சு, என்ன ஒரு சம்பவம் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து நம்ம ஒரு நேஷனல் சேனல்ஸில் கூட வரக்கூடிய ஒரு விஷயமா நியூஸாக தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது ஒரு இந்தியா முழுவதும் பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. அதை தாண்டி எந்த அளவுக்குன்னா ஒரு நம்மளால இப்போ மீம்ஸ் வந்து ஒரு மீம்ஸாக இருக்கட்டும், தட் இஸ் பை வேர்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோஸும் ரொம்ப ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆண் வந்து 2 வீடியோ எடுத்து போட்டுடலாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன்னா ஆண்களுக்கு இது நடக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான வீடியோவாக இருக்கட்டும், இல்லை அவங்க உடம்பு முழுக்க வந்து அட்டைகளை கட்டிக்கிட்டு கேமராவை வச்சுக்கிட்டு ஏறின ஒரு விஷயமா இருக்கட்டும். ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு விமன் கார்டு எடுத்து விமன் சைடு அச்சோ இதெல்லாம் நடந்திருக்கக்கூடாது, இப்போ இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதை தாண்டி ஐயோ ஒரு அப்பாவி உயிர் போயிடுச்சு ஏன்னா இதில் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா மாறி இங்கே கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த விமனை நாங்கள் ப்ரைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு விமன் வந்து துணிச்செல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, இது வந்து நாளைக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா பெண்கள் இதே மாதிரி இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுன்ற நோக்கத்தில் இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணை நோக்கி பெண்ணு தான்ப்பா இல்லை பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள். இல்லை அந்த ஆண் வந்து அந்த இடத்துல ஒன்றுமே செய்யலை. ஓகே, இது வந்து என்னென்னா லைக் ஒரு செக்ஷுவல் வயலேஷன், செக்ஷுவல் பாடி மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க திரும்ப சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இல்லையா? பாலியல் சீண்டல் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. ஐ திங்க் அந்த வீடியோவும் 26 செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த 26 செகண்ட் வீடியோவில் போட்ட ஒரு விஷயம், ஐயோ இவர் உயிர் போயிடுச்சு அப்பாவியா, ஓகே அப்போ இவர் விக்டிமா இல்லை இங்கே பாதிக்கப்பட்ட அந்த பெண் விக்டிமா அப்படிங்கிறது இப்போ நமக்கு டிசைட் பண்ணுறது இட் இஸ் டூ இயர்லி.
கேரளா மாநிலம் கோழிக்கோடு கோவிந்தபுரத்தை சார்ந்தவர் தான் வந்து அந்த பர்சன். அவர் இறந்த பர்சன்னு. ஸோ அன்றைக்கி நடந்திருக்கு. அவர் வந்து அந்த வண்டியில் ஏறி ஒரு டெக்ஸ்டைல் ஃபார்மில் வேலை பார்க்குறாரு. வேலைக்கு போகும்போது தான் இந்த சம்பவம் நடந்து மறுநாள் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லும் போது அவருக்கு தெரியுது வீடியோ இந்த அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. போட்ட கொஞ்ச நேரத்தில் 20 lakhs கிட்ட அது வியூஸ் போயிட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது அந்த பெண் வந்துட்டு அதை வந்து ப்ரைவேட்டில் போட்டதாக இருக்கட்டும், இல்லை வீடியோவும் டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் போலீஸார் வந்து அவங்க வீட்டை தேடி போகும்போது அங்கே மொபைல் வந்து சுவிச் ஆஃப்ல இருந்து அந்த மொபைல் வந்து ஃபாரன்சிக் இதுக்காக எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வீடியோ ஏதாவது மேனிப்புலேட் பண்ணப்பட்டதா, இல்லை வீடியோவில் வந்து ஏதாவது வந்து அவங்க எடிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இப்போ வந்து பார்க்கப்படும். ஏன்னா அந்த பெண் பேர் வந்து ஷிம்ஜிதா இருக்காங்க இல்லையா, ஷிம்ஜிதா முஸ்தஃபா. அவங்க யாரு என்ன அப்படிங்கிறது டோட்டலி வந்து பர்சனல், தட் இஸ் நோ வே ரெலவென்ட் டு திஸ் கேஸ் இல்லையா. இவரும் வந்துட்டு அவங்க இது இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க அப்பா அவங்க அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் ப்ளஸ் இரண்டு அட்வொகேட்ஸும் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் எனக்கு இல்லையா. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் கிட்ட போகும்போது இது ஃபர்ஸ்ட் எப்படி இது கேஸை ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது அப்படின்னா அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு தான் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அதாவது BNS ஆக்ட் கீழே வந்துட்டு. ஏன்னா நமக்கு வந்து இயற்கைக்கு மாறான ஒரு மரணம் இல்லை எதனால் வந்து இந்த மரணம் வந்து நிகழ்ந்தது, சஸ்பீஷியஸ் டெத்து, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க போலீஸ் அப்படின்னா அன்நேச்சுரல் டெத் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்ஐஆராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா எங்கள் செக்ஷன் 194 BNSல தான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் ஒன்று என்ன கேட்பாங்க அப்படின்னா சூசைட்னா இம்மீடியட்டாக அவங்க பார்க்க வேண்டியது சூசைடல் நோட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இவங்க தான் காரணம், இவங்களால நான் இறந்துட்டேன்ற மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்களா ரிட்டனில், இல்லை சில பேர் அந்த மாதிரி இருக்கும். நம்ம நிறைய கேசஸில் பார்த்துருக்கோம். அவங்க வந்து ஒரு ஆடியோ நோட்டா வீடியோவாக வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஐடி டெக் அவர் கதையிலையா இருக்கட்டும், இல்லை நிறைய பெண்கள் இங்கே வரதட்சணை கொடுமையில் வந்து ரிதன்யாவாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய வாய்ஸ் நோட்ஸ் நமக்கு வந்து. ஸோ இந்த வாய்ஸ் நோட்டை வச்சு இவங்க வந்துட்டு இவங்களால தான் இவங்க இறந்துருப்பாங்க அப்படிங்கிற நமக்கு ஒரு ஆரம்ப புள்ளி ஃபார் இன்வெஸ்டிகேஷன், நம்மளால ஒரு ஃபேக்ட்ஸை வந்து கன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ போலீஸாருமே ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இங்கே வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படலைன்னு சொல்லப்படுது. ஓகே, கம்ப்ளைண்ட்டும் எடுக்கப்படலைன்னு. ஏன்னா அவர் நீங்கள் சூசைடுன்னு சொல்கிறீங்க, அப்போ இவங்க தான் காரணம் அப்படின்னா அவர் எங்கேயாவது எழுதி வச்சுட்டு செத்துருப்பார்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நாங்கள் காவல்துறை கேட்டதாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல. இல்லை அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரளா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் பண்ணும்போது அவங்க கமிஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது டிஐஜி தலைமையிலையும் கமிஷனர் தலைமையிலும் வந்துட்டு ஒரு குழு அமைச்சு இதை வந்து விசாரிக்கணும். கூடவே ஒரு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டர்கிட்டையும் லைக் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவங்ககிட்டையும் போய் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லைனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அடுத்தது இந்த விஷயத்த பண்ணி அதுக்கப்புறம் இல்லை 1 வீக்குள்ள அது என்னன்றது எங்களுக்கு வந்து நீங்கள் விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப துரிதப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் மேம் சில விஷயங்கள்லாம் வர்றது பார்த்தா அவர் வந்து சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவருடைய நண்பர்கள் கிட்ட போய் புலம்புனதாவதும் நான் ஒன்றுமே பண்ணல தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியும் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன மாதிரியும் விஷயங்கள்லாம் வருது. அதெல்லாம் உண்மையாக இருக்கும். இங்கே நமக்கு வந்து ஒரு தகவலும் இன்னொன்று என்னென்னா அவருடைய நண்பர் ஒரு அஸ்கர் அலி அப்படிங்கிறவர்கிட்டையும் அவர் சொன்னதாகவும் வந்து விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்தது. என்னென்னா இந்த மாதிரி இவ்வளோ இந்த விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கும் போது நான் அவருக்கு கால் பண்ணும்போது இல்லை நான் அப்படிலாம் பண்ணலைன்னு அவர் சொன்னதாகவும் அந்த இடத்துல வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. கூடவே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்படி அவர் ஏதாவது பாலியல் சீண்டல்லையோ இல்லை பாலியல் ரீதியான குற்றங்கள்லையோ வந்து ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா டு அன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் வந்துட்டு என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரேப் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாமல் டச் பண்ணாலோ இல்லை அந்த இன்டென்ஷன் அவங்கள பண்ணணும்னு வந்துட்டாலே இட் அமௌண்ட்ஸ் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகே, ஏன்னா அது வந்து பாலியல் செக்ஷுவல் அபியூஸ் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி நம்ம நிறைய கேட்டகரிஸ் ஆல்ரெடி அதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் நிறைய கேசஸ் பேசும்போது எல்லாமே. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அவருடைய நண்பரும் இங்கே சொல்கிற விஷயம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா அப்படி அவர் ஏதாவது பாலியல் சீண்டலில் ஏதாவது பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாரு அப்படின்னா முதல்ல அந்த சம்பவம் அவருக்கு வந்து நினைவில் இருந்திருக்கணும். ஓகே, முதல் விஷயம். ரெண்டாவது வந்து அப்படின்னா அப்போ அவருக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாவே நினைவில் இல்லை அப்படின்னா அப்போ அவர் அந்த குற்றத்தில் ஈடுபட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வருது இல்லையா. அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். கூடவே என்ன அப்படின்னா அப்படி வந்துட்டு அவர் ஏதாவது அந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாருன்னா உடனே அவர் வந்து ரொம்ப லைக் ரியாக்ட் பண்ணுறதே ரொம்ப யூஸ்வலாக இருந்திருக்காது. ஓகே, அன்யூஷுவலாக இருந்திருக்கும் அந்த விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அங்கே பார்க்க முடியல. இதெல்லாம் சொல்லி அவர் என்கிட்ட என்ன பண்ணார் அப்படின்னா வருத்தப்பட்டார். கூடவே சாட்டர்டே நைட்டு பேசும்போது ஓகே கூடவே வந்துட்டு அந்த பெண் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டதுக்கு நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஒரு அட்வொகேட்டை பார்த்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நாங்கள் அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயமும் வந்து தகவலாக சொல்லப்படுது இந்த இடத்துல இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அந்த இடத்துல ஃபீலும் பண்ணியிருக்காரு. ஓகே, ஏன்னா நம்ம மோஸ்ட்லி இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து இப்போ நம்மளே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்,
எங்கேயாவது கீழே விழுந்துட்டா நம்ம யூஸ்வலா போவோமா இல்லை எந்திரிச்சு நமக்கே சுத்தி யாராவது இருக்காங்களா ஏதாவது பண்றாங்க, ஒரு அன்யூஷுவல் மூமெண்ட் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி இங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அன்யூஷுவல் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு எந்த விஷயமும் as for now எதுவுமே அங்கே வந்து இன்சிடென்ட் வந்து அந்த இடத்துல ரிப்போர்ட் ஆன மாதிரி நமக்கு தெரியலை. ஏன்னா அந்த செல்ஃபி வீடியோ பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணார். பட் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு ஒரு வீட்டில் வந்து அவர் வந்து உயிரற்ற நிலையில் வந்து அவரை கண்டு எடுத்துட்டு தான் என்ன ஆகுது அப்படின்னா அப்புறம் அவங்க இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஆக்ஷனும் இல்லை அப்படிங்கிறத தாண்டி தான் என்ன ஆகுது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, கூடவே இந்த 2 அட்வொகேட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு முழுக்க வீடியோ வெளியிட்டது தான் என் பையனோட இறப்புக்கு காரணம்னு அவங்க அம்மாவாக இருக்கட்டும். இன்னொன்று அவங்க அப்பா என்னன்னா என் பையனோட சாவுக்கே அவள் தான் காரணம், அதாவது அபாட்மெண்ட் டு சூசைட், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அவங்க வந்து சூசைட் பண்ணிக்க வைக்கிறது. ஓகே, முழுக்க அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கமிஷனர்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி போய் அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணின் மீது இங்கே காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபாட்மெண்ட் டு சூசைட் செக்ஷன் 109 ஆஃப் BNS ஆக்ட் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா 10 years இம்ப்ரெசன்மெண்ட், ஃபைனும் இருக்குது. ஃபைன் வந்து டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. இது பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸார் அங்கே தீவிரம் காட்டுறாங்க. மேம் நீங்க சொன்ன மாதிரி விக்டிம் யாருன்னே தெரியாதப்போ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ், இந்த 10 வருஷம் ஜெயில் தண்டனை, 1 கோடி ரூபாய் அபராதம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமா? இங்க இன்னொரு விஷயம், இதே நம்ம இப்படி ஒரு வைஸ் வர்சால யோசிக்கணும். ஓகே, இதே அவர் வந்துட்டு வந்து ஒருவேளை சூசைட் பண்ணிக்காம இருந்திருந்தாருன்னா நீங்க காமனா யோசிங்களேன். ஏன்னா நம்ம நிறைய இப்போ கேசஸ் முன்னெல்லாம் வந்துட்டு இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கட்டும், டவுரி ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை விமன் ரிலேட்டட் கேசஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து முன்னெல்லாம் வந்துட்டு என்கொயரியே இல்லாமல் டைரக்ட் அரெஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் நிறைய ஃபால்ஸ் போக்சோவா இருக்கட்டும், சில பேர் பண்ற தவறுனால எல்லாருக்குமே வந்துட்டு சொல்லுவாங்க அந்த நீதி வந்து கிடைக்காம போகுது. அந்த இடத்துல நிஜமாவே பாதிக்கப்படுறவங்க கூட அந்த இடத்துல வந்து கொஸ்டின் பண்ணப்படுறாங்க. ஓகே, அந்த மாதிரியான கேஸா இது இருக்குமா அப்படிங்கிறது அது இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BNS ஆக்ட்ல வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 2 வருஷம் பனிஷ்மெண்ட்னு சொல்லப்பட்டது. அது வந்து விமனா இருந்தாலும், ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஜென்ரலாவே ஒரு டாக் இருக்கு இல்லையா, ஒரு மித்து இருக்குன்னு சொல்லலாம். என்னப்பா பொண்ணு போய் கண்ணை கசக்கிட்டு நின்னா அந்த எல்லாமே வந்து சரியாயிடும், அவங்க ஃபேவராக தான் இருக்குன்னு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பெண் வந்து பண்ணாலும் அது தவறு தான். ஓகே, இதுவும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு, அதாவது டெத் சென்டென்ஸ் வரைக்கும் கொடுக்கப்பட்ட கேசஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிஜமாவே அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ அவரே அது உயிரோடு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இது கேஸ் வேற மாதிரி போயிருக்கும். ஓகே, இன்னொன்று இந்த கேஸ் நம்ம பெருசாக அந்த பெண்ணை நோக்கி திரும்ப வைக்கப்படுற கேள்வி, அகெயின் லால இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்படி நிஜமாவே தப்பு இருந்திருந்தா அந்த பெண் உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்மளே என்ன ஆகும், யாராவது போகணும், பக்கத்தில் யாராவது உட்காடுறாங்க, நமக்கு ஒரு மாதிரி அன்யூஷுவல் இன்ட்யூஷன் இருக்கு, நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நமக்கே ஏதாவது ஒரு தப்பா ஃபீல் ஆச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை நம்ம அவங்க கிட்டே சொல்லியிருப்போம், இல்லைன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போயிருப்போம், இல்லைன்னா வந்துட்டு அடிச்சிருப்போம் டு அன் எக்ஸ்ட்ரீம். அந்த பெண் அங்கே வந்து செல்ஃபி எடுக்கும்போது, அந்த வீடியோ எடுக்கும்போது அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அந்த பெண் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, இல்லை சுற்றி இருந்தவங்களை யாரையும் ஹெல்ப்புக்கும் கூப்பிடல, அவர் அறையில் எதுவுமே பண்ணல. சரி, நீங்கள் வீடியோ எடுத்தீங்க, ஒரு அவேர்னஸோ ஏதோ நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துட்டீங்க, நீங்கள் நேரம் அடுத்தது என்ன பண்ணிருக்கணும், வீடியோ அப்லோட் பண்ணிருக்கணுமா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும்? போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், கம்ப்ளைண்ட் வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி சோன்ஸோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க. விசாரிச்சு இது உண்மைன்னு தெரிகிற பட்சத்தில் அந்த ஆணுக்கான தண்டனை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் ஃபார் ரெஜிஸ்டரிங் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இந்த பெண்ணுக்கான தண்டனை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, இது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவேர்னஸ்க்காக பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே. பட் நீங்கள் லீகலாக ஏன் எதுவுமே பண்ணல, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏன் பண்ணல இந்த பெண்ணுன்றது தான் இப்போ எல்லாரும் வைக்கப்படுற ஒரு கேள்வியாகவே இந்த இடத்துல இருக்கு. அப்போ இது ஒரு வகையில ட்ரெண்டுக்கு தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்திலையும் போகலாம். அப்படிங்கிற விதத்தில் தான் இப்போ இது வந்து எல்லாராலையும் பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனா மேம் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த வீடியோ இல்லாம நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி பஸ்ல போகும்போது மிஸ்பிஹேவ் பண்றாங்கன்ற போற மாதிரி இருக்கு. அந்த பெண் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபர் அப்படி பண்ணியிருந்தால், மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்தால், அவங்க வீடியோ எடுத்து போட்டதுக்கு அப்புறமா அவர் இறந்ததுக்காக இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா உமன் எப்படி வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் அந்த இடத்துல வீடியோ இல்லாதன்ற பட்சத்து? இப்போ வீடியோ போட்டதுனால அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? நீங்க ஆக்சுவலி கேட்டது கிட்டத்தட்ட வந்துட்டீங்க டு த லைன். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்தது இங்கே வந்து தப்பு. அந்த வீடியோ எடுத்து எங்கே கொடுத்தது கொடுக்கணுன்றது தான் எங்கள் விஷயம். இதே அவங்க வந்து அவங்களுக்கான நியாயம் வேணும் அப்படின்னு நினச்ச ஒரு சரி ஃபார் எக்ஸாம்பிள் இது நடக்குதுங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர், இவங்களை விட்டுருங்க, ஈஸியாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணணும், புரியும்படி சொல்லணும் அப்படின்னா
எஸ் இதே ஒரு பெண்ணுக்கு நடக்குது, அந்த பெண் வந்து சொன்ன மாதிரி. ஏன்னா நிறைய பெண்கள் கேட்குற விஷயம் என்னன்னா, ஐயோ ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போல எங்கிட்ட எவிடன்ஸ் கேட்குறாங்க, எங்கிட்ட எவிடன்ஸ் இல்லையே அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். எங்களுக்குள்ள நடந்தது எல்லாமே நடந்தது, எங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை, இல்லை அவன் என்ன ரோட்ல அப்படி பண்ணிட்டான், ஓகே இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, எங்கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்ற ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கு. அப்புறம் எங்க லா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்டிம் தான் ஃபர்ஸ்ட் மெயின் எவிடன்ஸ். அவங்க கொடுக்குற வந்து ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், அது அடுத்தடுத்த எவிடன்ஸ் வந்து உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணப்படும். அது பேஸ்ட் ஆன் தட் ஃபார் த ப்ரொசீடிங்ஸ் அந்த இடத்துல போகும். ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ இந்த கேஸ்ல எடுத்துக்கோங்களேன், இதே வேற ஒரு பெண்ணுக்கு நடக்குது, வீடியோவும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு வந்துட்டு ஒரு அநீதி நடந்திருக்கு, அதுக்கு வந்து நான் நியாயம் கேட்க போறேன், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அஸ் அ பெண் நான் வந்துட்டு இன்னும் என்ன மாதிரி மற்ற பெண்களுக்கும், ஏன்னா டெய்லி இன்னைக்கு பஸ்ல எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் டிராவல் பண்றாங்க இல்லையா, அது பெண்களும் ஈக்குவலாக வந்துட்டாங்க, ஜாஸ்தியாகவும் வந்துட்டாங்க இன்னைக்கு. ஓகே, அப்படி இருக்கும் போது அந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது, எனக்கு நீதி வேணும், இந்த மாதிரி தவறு இனிமேல் நடக்கக்கூடாது, தவறு செய்தவர் தண்டிக்கப்படணும்னா நீங்க போயிருக்க வேண்டியது போலீஸ் ஸ்டேஷன். ரெண்டாவது, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நீங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ, நீங்க அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணணும்னு இல்லைல்ல, ஒரு அவேர்னஸ் விஷயமா வந்து அகைன் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக அது மீடியாவுக்கு வந்திருக்க போது அதை பார்த்து நிறைய பேருக்கு அவேர்னஸாக அந்த இடத்துல இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பஸ்ஸில் போன ஒரு விஷயம் ஒரு பெண்ணிடம் இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சுட்டாரு, ஸோ போகும்போது நீங்கள் போனால் இதெல்லாம் நீங்கள் நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், வேற மாதிரி பேசியிருப்போம் கண்டிப்பாக இல்லையா. இந்த பெண் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ இனிமேல் பெண்கள் பஸ்ஸில் போறீங்க அப்படின்னா பாதுகாப்புக்காக நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சட்டத்தில் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்றதை பேசியிருப்போமா. அது என்ன மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். பட் இப்போ எந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன் தானே இப்போ கொடுத்துருக்கு. மேம் அதே போல் சோஷியல் மீடியாவில் பெண்கள் உமன் கார்டை வச்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ்லலாம் அட்டையை வச்சுட்டு போகிற மாதிரி ஏறுற மாதிரி. இப்போ இதுவும் ஒரு வகையில் ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி தானே இருக்குது. இப்போ அகெயின் இப்போ இதே விஷயத்தை எடுத்துக்கோங்களேன், இதே வந்து ஒரு ஆண் எடுத்து வீடியோ போட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க. அகைன் கருப்புன்றது வந்து இது வந்து நம்ம யாருக்குமே வந்துட்டு ஒரு ஃபேவரிசமாவோ இல்லை அகெயின்ஸ்டாவோ இப்போ நம்ம வந்து பேசல. இப்படி நடந்திருந்தா என்ன பண்ணலாம், இப்படி நடந்திருந்தா என்ன பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு உயிர் தான். அகெயின் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, எல்லாருமே ஈக்குவல் தான் இந்த இடத்துல இல்லையா. இதே விஷயம் ஒரு ஆண் எடுத்து வீடியோ போட்டிருந்தா, இப்போ இதே மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு எடுத்து வீடியோ போட்டு அதை ஃபன்னாக பார்க்குறோம்ல, இப்போ ஒரு ஆண் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டாருப்பா அப்படின்னு. இதே மாதிரி எனக்கு நடக்குதுங்க, எனக்கு ஒரு அதே இதை நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். நிறைய பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய செக்ஷுவல் கிரைம்க்கு அகெயின்ஸ்டாகவும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆண்களுக்கும் கருப்பு இருக்குது, ஆண்களும் அதை வந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால மட்டும் பெண்களுக்கு கருப்பு இருக்குன்னு கிடையாது, ஆண்களுக்கும் இங்கே கருப்பு இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. நம்ம கொண்டு போய் சேர்க்கவும் முயற்சி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆண்களுக்கும் அங்கே எனக்கும் கருப்பு இருக்குப்பா, ஒரு பெண் வந்து என்னை வந்து இங்கே வந்து தேவையில்லாத இடத்துல என்னை வந்து தொடுறாங்க, அதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஆண் எடுத்து வீடியோ போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் ரெஸ்பான்ஸ். ஆண் கிட்ட தான் பெண்ணுக்கு இருக்க அந்த ரெஸ்பான்ஸ் ஆணுக்கு இருந்திருக்குமா? கிடையாது, கண்டிப்பாக அந்த இடத்துல கிடையவே கிடையாது. இந்த மாதிரி இதுதான் நம்ம நிறைய கேசஸில், இது வந்து நம்ம காமன் நோட், நிறைய கேசஸில் பெண்கள் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுறதும் இங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஓகே, அதனால தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபால்ஸ் அக்யூசேஷனுக்கு வந்துட்டு ஆர் நிறைய இடத்துல வந்து எவிடன்ஸே ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க மாற்றி. அந்த மாதிரி பண்ணும்போது செக்ஷன் 248 ஆஃப் BNSலையும் ஒரு வேளை இந்த பெண்ணுக்கு அகெயின்ஸ்டாக நிரூபிக்கப்பட்டால், இந்த பெண் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் இந்த செக்ஷன்ஸும் இன்க்ளூட் ஆகலாம். ஃபார் லைக் ஃபால்ஸ் அக்வசிஷன்ஸ், ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக செக்ஷன் 248 BNS படி 5 years imprisonment + 2 lakhs ஃபைனு. அதே மாதிரி அந்த ஆணுக்கு தேவையில்லாமல் ரெப்புடேஷனல் டேமேஜும் டெஃபமேஷனும் அவங்க நன்பெயர் கெடுத்தது எல்லாத்துக்காகவும் கூடவே செக்ஷன் 356 ஆஃப் BNS 5 years imprisonment and fine, கூடவே இந்த அபார்ட்மெண்ட் டு சூசைட். இந்த மாதிரி ஒரு செயல், இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுனால அதை பார்த்து மன உளைச்சலுக்கு அவர் இறந்துட்டாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களை கத்தியால் எடுத்து குத்துறது, ஒருத்தவங்களை கத்தியால் எடுத்து குத்துறது இட்ஸ் அ மர்டர். ஓகே, நீ செத்துருன்னு சொல்கிறதுக்கும் இல்லை மன உளைச்சலாக ஒரு விஷயம் பண்ணுறது அகைன் அவங்களை வந்து சூசைடில் கொண்டு போய் தள்ளுது இல்லையா. அதற்கு யார் காரணம்னு ஒரு ஃபேக்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கேஸில் அகைன் ப்ரூவ் ஆக வேண்டிய ஒரு விஷயம். மேம் இந்த கேஸில் அந்த பொண்ணே ஒத்துக்கிட்டாதான் இந்த கேஸ் வந்து அடுத்து அவங்க தான் குற்றவாளி அப்படின்றது நிரூபிக்கப்படும் இல்லையா. இங்கே ஒத்துக்கிறது அகைன் நம்ம சொன்ன மாதிரி தான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் முக்கியம். நிறைய கேசஸில் நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது வந்துட்டு அவங்க வந்துட்டு கன்சென்ட்ல அவுட் ஆஃப் லைக் ஃப்ரீ வில்லுன்னு சொல்லுவோம், அதில் ஒத்துக்கிட்டாங்களா இல்லை வந்து அவங்கள ஒத்துக்க வச்சாங்களா, கோயேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை யாராவது ஒத்துக்க வச்சாங்களான்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அகெயின் லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த பெண் முன்னாடி வந்து ஏதோ அப்ராட்ல வச்சதுனால திரும்ப எங்கேயாவது அப்ராட் போயிட போகிறாங்கன்னு சொல்லி அவங்களோட ஃபர்தராக எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோன் அகைன் ஒரு பெரிய எவிடன்ஸாக இருக்க போகுது இந்த இடத்துல. ஏன்னா வீடியோ எடுத்தது, அப்லோட் பண்ணது, எடிட்டடாக மேனிப்புலேட்டடாக அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்து இருக்க தான் போகுது. கூடவே
அந்த பஸ்ல வந்து சிசிடிவியும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ அந்த சிசிடிவியில வந்துட்டு ஏன்னா இங்க யார் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படுவாங்கன்னா கண்டிப்பா அந்த பஸ் ஓட்டுநர், நடத்துனர், இந்த பஸ்ல கூட டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸ், கூடவே அந்த சிசிடிவி, இது எல்லாம் வச்சுதான் அங்க வந்து டிசைட் ஆக போகுது. சிசிடிவி இங்க ஒரு கேமரா இவங்க எடுத்தாங்கன்னா சிசிடிவில கண்டிப்பா அது தெரியதான் போகுது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ஒரு இது நடக்கும் போது தான் இந்த விமென்ஸ் இவ்வளோ இது நடக்கும்போது அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து காக்னிசன்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது வந்து இந்த கேஸை முன் வந்து இதெல்லாம் வந்து இங்கே விசாரிக்கணும், இப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்க ஒரே விஷயம், நிஜமாவே அந்த பெண் விக்டிமா இல்லை அவங்களோட மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்க்காக, ஓகே ஆஸ் எ இன்ஃப்ளூயன்சர். ஏன்னா அவங்களும் அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் வச்சு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் ப்ளஸ் காமர்ஸ் லெக்சரர் அப்படிங்கிற மாதிரி அவங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஃபார் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களோட ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து இதை எக்ஸாஜரேட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இவங்க எல்லாரையும் என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா இங்கே ஓட்டுநர் நடத்துகிற என்ன சொல்லுவாங்க, அப்படி ஏதாவது வந்து ரொம்ப அன்யூஷுவலான மூமெண்ட் நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, உடனே பஸ்ஸில் கத்திருப்பாங்க, அருகில் இருக்க யாராவது ஹெல்ப் கூப்பிடும் போது கண்டிப்பாக அவங்க பஸ்ஸை நிறுத்திருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கும், எல்லாமே போயிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எந்த சம்பவமும் இங்கே நடக்கவே இல்லை. ஸோ அதுதான் என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த லைக் என்கொயரியில் தான் நமக்கு தெரிய வரும். மேம் அதே போல் இந்த மாதிரியான கேஸில் பர்டிகுலர் ஃபைன் அமௌண்ட் ஒரு 1 கோடி ரூபாய் அப்படின்னு போடுறாங்கன்னா அது எப்படி போடுவாங்க, அவங்களால கொடுக்க முடியலன்னா என்ன மாதிரியான ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி ஃபைன் அமௌண்ட் சில செக்ஷன்ஸ்க்கு தான் மென்ஷன்டாக இருக்குவாங்க. ஓகே, சில செக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றது, இப்போ இங்கே ஒரு உயிர் போயிருக்கு, அதை தாண்டி அவர் ஒர்க் போகிறவர், அவரை நம்பி அவங்க குடும்பம் இருக்கா, அவர் இன்னும் மிச்ச வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபைன் அமௌண்ட் அவங்க கொடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா இம்ப்ரெசன்மெண்ட் மாதிரியான விஷயங்களும் இங்கே இருக்கும். மேம் அதே போல் டே டு டே உமன் ஹராஸ்மெண்ட்ன்றது நடந்துட்டு தான் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான வழக்கெல்லாம் போடுவாங்க? நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி மேபி நம்ம வேணால் தனியாக கூட பேசலாம். தட் இஸ் கிரைம் அகேன்ஸ்ட் விமனில் பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்குது, விமனுக்கு அகேன்ஸ்ட் என்ன மாதிரியான கிரைம்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான லைக் அடுத்தடுத்த கட்ட என்கொயரிஸ் போகும், ஓகே அதுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப வாஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெர்மிஷன் இல்லாமல் ஒரு பெண்ணை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பார்த்தாலுமே அது தப்பு தான், ஸ்டாக்கிங். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு டு அன் எக்ஸ்ட்ரீம் தான் நடந்தாதான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே, ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு நிறைய ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபோனில் வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் அ கேர்ள் ஒரு விமன் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாலே தப்பு. ஓகே, ஏன்னா இது நம்ம நிறைய பார்த்தோம்னா அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸில் நம்ம நிறைய இருக்கும். ஏன்னா ஒர்க் டைம் அதில் வந்து நமக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அந்த இடத்துல. ஒர்க் டைமில் ஒர்க்கை தாண்டி இந்த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது யாராவது மெசேஜ் பண்ணால் நீங்கள் அன்யூஷுவலாக ஃபீல் பண்ணாலே இட் அமௌண்ட்ஸ் டு ஹராஸ்மெண்ட். அப்போ சொல்லலாம் அவங்க எங்கேயோ இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கேன், டச் பண்ணல, எதுவுமே பண்ணலாம், எப்படிங்க ஹராஸ்மெண்ட் ஆகும்னு சொல்லலாம். பட் உங்கள் இன்டென்ஷன் தப்பாக இருக்குல்ல. ஏன்னா நம்ம ஒரு லீகல் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரைமா ஃபேஸ் எப்போ மேக் ஆகும்னா மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஃபைனலாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கான மோட்டிவ் இருக்கணும். ஈவில் மோட்டிவ்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கெட்ட எண்ணம் தான் ஒரு இன்டென்ஷனாக மாறி அப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணுறது. ஃபைனலாக ஏதோ ஒன்று அடையணும்னு தானே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. இல்லைனா நீ எனக்காக இதை பண்ணு, உனக்காக நான் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு ஒரு செக்ஷுவல் நீடு, ஒரு ஃபேவர் கேட்குறது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எண்ணம் வர்றதே வந்துட்டு இட் அமௌண்ட்ஸ் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அந்த மாதிரியான நிறைய கேட்டகரிஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் அகெயின் அந்த பெண் எதற்காக வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு தான் பிரைமா ஃபேஸே வந்து என்னன்றது நமக்கு டிசைட் ஆகும். மேம் கேரளா கவர்மெண்ட்ன்றதுனால இந்த மாதிரியான திட்டங்கள், இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. இதுவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விஷயம் நடந்தால் அதுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது? அகெயின் இது சட்டங்கள்ன்றதை தாண்டி இப்போ நம்ம பேசின இந்த ஆக்ட் பிஎன்எஸ்ஸாக இருக்கட்டும், பிஎன்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற கிரிமினல் ஆக்ட்ஸ் எல்லாமே இருக்கட்டும், இது எல்லாமே காமன் இந்தியா முழுவதும். அது இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட்னு கிடையாது. ஓகே, அங்கங்கே இருக்க அந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சன்ஸ், அத்தாரிட்டிஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். ஏன்னா இந்த இஷ்யூ இன்னைக்கு இவ்வளோ வைரல் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி நேஷனல் மீடியா வரைக்கும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. ஸோ இங்கேயும் அது நடந்திருந்தா மேபி இதே ப்ராசஸ் கூட இங்கே அகெயின் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாலையும் கையெடுக்கப்பட்டிருக்கலாம். சமுதாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.